வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது மதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுடைய 2ஆம் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது குறித்து நாம் காண இருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடு என்று சொல்லப்படுகின்ற திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு புனித தலம். அந்த புனித தலத்தில் கந்தர் மலை என்று சொல்வார்கள். அதற்கு மேலே ஒரு பகுதியை சிக்கந்தர் மலை என்று சொல்வார்கள். சிக்கந்தர் என்பவர் அந்த பகுதியில், அதாவது மதுரையை சில காலம் ஆண்டவர், அதாவது ஆட்சி செய்தவர். விஜயநகர பேரரசு வருகைக்கு முன்பு, அந்த விஜயநகர பேரரசுக்கு பிறகு அவர் துரத்தப்படுகிறார். அவர் துரத்தப்பட்டு அந்த மலையில் போய் தஞ்சமாகி இந்த மலையில் ஒளிந்து கொள்கின்றார். அப்படிதான் சிக்கந்தர் மலை என்ற பெயர் என்பது வருவதற்கான காரணம் என்பது அதான். அப்போ அவர் தஞ்சம் அடைஞ்சதே முருகனிடம் தான் தஞ்சம் அடைஞ்சார். யாரு? சிக்கந்தர். அவருக்கு தெரியும் சிக்கந்தருக்கு யார் பாதுகாப்பு தருவாங்க என்ற அடிப்படையில் அவர் முருகரை நாடி இன்றைக்கு அங்கே இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் யாரும் பாகுபாடு பார்க்காமல் அந்த மலையை வணங்குகிறார்கள், முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்தை கிடையாது. 99க்கு முன்பு, 1999க்கு முன்பு வரை சில பந்திகள், அதாவது சமபந்தி விருந்து, இந்த சில விருந்துகள் என்பது மலை மேல் நடக்கின்ற நிகழ்ச்சி என்பது நடந்தது. அது ஜாதி மதங்களை கடந்து ஜமாபந்தி விருந்து போன்ற விருந்துகளை அங்கே ஆடு கோழி போன்றவற்றை அங்கே பலியிட்டு அங்கே பலியிடுறது என்றால் கருப்பனை நினைச்சு அங்கே கடா வெட்டுவாங்க, கோழியை வெட்டுவாங்க, அங்கே சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க. இது 1999 ஒரு வழக்கு என்பது ஏற்பட்டு அங்கே இனிமேல் யாரும் ஆடு கோழி எதுவுமே பலியிடக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டு கோர்ட்டு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்று பார்த்தால், அதிமுகவினுடைய பிரமுகர் ஒருத்தர், இஸ்லாமியர், அவர் எடப்பாடி அணிகளே இருக்கக்கூடியவர். அவர் ஒரு கடிதம் கொடுக்கிறார், இங்க இந்து அறநிலையத்துறைக்கு கொடுக்கிறார். நான் மேலே போய் கெடா வெட்ட போறேன், கெடா வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்ற கேட்கிறார். ஒரு இஸ்லாமியர், அதிமுகவை சேர்ந்தவர். அவர் இந்த அனுமதி கேட்கின்ற போது இந்து அறநிலையத்துறை மேலே யாருக்கும் அனுமதி கிடையாது, கோர்ட் உத்தரவு இருக்கு, யாருக்குமே அனுமதி கிடையாது, ஆனால் வழிபாட்டு முறைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இப்படி மறுக்கப்பட்ட பின்பு அவருடைய தூண்டுதலில் சில இஸ்லாமிய அமைப்புகள் சமாபந்தி விருந்து அங்கே மலை மேலே சிக்கந்தர் மலையில் நடக்கப் போகிறது அப்படின்ட்டு மதுரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்க பகுதியெல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டுகின்றார்கள். இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திட்டமிட்டு இது ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு, அதாவது இன்றைக்கு அமைதியாக ஒரு ஆட்சி என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோயில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மலை கோயில்கள், ஒரு நேரம் கூட செயல்பட முடியாத கோயில்கள்லாம் புனரமைக்கப்பட்டு அது வழிபாட்டு தலங்களாக இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள், நிலங்கள் இவையெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருந்தது. அதையெல்லாம் இந்து அறநிலையத்துறைக்கு கொண்டு அது கோயில் சொத்துக்களாக பராமரிக்கின்ற நிலைமை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எப்படியாவது அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் இன்றைக்கு இந்த தூண்டுதலை செய்திருக்கிறார். இதில் தேவையில்லாமல் ராமநாதபுரத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள், அவர் வக்பு வாரியத்திற்கு தலைவராக இருக்கலாம். அப்படி ஒரு சென்சிட்டிவா ஒரு விஷயம் வருகிறது என்றால் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதை விட அவரே நேரடியாக அந்த மலைக்கு சென்று பார்ப்பது என்பது அது முறையே கிடையாது. ஆக ஒரு பதட்டமான சூழலை ஒருவர் உருவாக்குகிறார். அதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள், இன்றைக்கு அதை கையில் எடுக்கக்கூடிய இந்து அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து எழுச்சி முன்னணி, அதே போன்று பிஜேபி, RSS போன்ற அமைப்புகள்லாம் அவர்கள் இதை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு ஏற்படுகின்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இந்த காரணங்கள் என்பது ஏற்படுது. அவர் MP நவாஸ்கனி அவர்களுக்கு இந்த தகவல் வருகிறது என்றால், அதாவது வழிபாட்டு முறைக்கு தடை இருக்கிறது என்று சொல்ல வந்தால் அரசினுடைய கவனத்திற்கு அவர் சொல்லியிருக்க வேண்டும். நேரடியாக அவர் அங்கே சென்றது இன்றைக்கு அந்த பகுதியில்
இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மிக ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக வாழ்ந்த இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியில் இருக்கிற பூரா இன்னைக்கு அந்த கோயிலை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். முருகர் கோயிலை காப்பாற்றுவதற்கு நீங்க யாரும் தேவையில்லை. நீங்க வேலவா, கந்தா, கடம்பா, கதிர்வேளா என்று நீங்கள் எடுத்தாலும் முருகரை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும். அந்த மலையை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும். இந்த அரசாங்கம் எப்படி அதை காப்பாற்றும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கு பின்னணியில் அதிமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார். அதற்கு இஸ்லாமிய அமைப்புகள், குறிப்பாக நவாஸ்கன் எம்பி அவர்கள் இதில் இரையாகி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்க வேண்டும். நிதானமாக கடைபெற்று இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறையும் மிக கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் என்பது இப்பொழுது இருக்கிறது. உளவுத்துறையில் போதிய அனுபவமிக்க அதிகாரிகள் இல்லையோ என்ற கேள்வியும் எழுகிறது. முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாக உளவுத்துறையை கையாள வேண்டும் என்று சடுகுடு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.